இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நேத்து வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்தது கைஸ். அதுல வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ்ன்னு சொல்லலாம், பேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். பவுலர்ஸ் வந்து பேட்டர்ஸ டிஸ்ட்ராய் பண்ணாங்க. பேட்டர்ஸ் வந்து பவுலர்ஸ டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம் இந்தியாவ. ஸோ இந்தியாவோட பேட்டிங் வந்து வேற மாரி இருந்துச்சு. இதுல வந்து பாண்டியாவோட இன்னிங்ஸ் தனியாவே தெரிஞ்சுச்சு. ஸோ நேத்து மேட்சோட லைனப்ஸ் வந்து இந்தியா எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங் மற்றும் மயங்க் யாதவ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மயங்க் யாதவ் வந்து டெபியூ சான்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவரும் வந்து டெபியூலயே வந்துட்டு மேடின் ஓவரும் வீசினாரு. செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வருண் சக்கரவர்த்திய ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு மேட்சும் வாய்ப்பும் குடுத்தாங்க. அவரும் நல்லா யுட்டிலைஸ் பண்ணி பவுல் பண்ணி அவரும் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. வாங்க என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் 127 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 127 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து பவுலர்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, மயங்க் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்கலாம் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மயங்க் யாதவ் டெபியூ இதிலேயே வந்துட்டு மீடியன் ஓவர் வீசினாரு. ஸோ செம்மையா இருந்துச்சு. ஏன்னா 150 பிளஸ் போடுற பவுலர் வந்து ஸ்குவாட்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு 145 பிளஸ் அது மாரி தான் போட்டுருந்தாரு. நேத்து வந்து 150 கிட்டலாம் தொடல. ஸோ இனிமே வர மேட்சஸ்லாம் தொட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஸ்பீட் கன் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாரி அவர் வந்து கன்டின்யூ பண்ணியிருந்தாருன்னா, இந்தியன் ஸ்குவாட்ல வேற மாரி இருப்பாரு. ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ வாங்க செகண்ட் இன்னிங்ஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் ஆரம்பிச்சது அபிஷேக் சர்மா டக்குனு எடுத்தோனே ஒரு 14 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கை வந்துட்டு 14 பால்ல 29. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங்கும் வந்தாரு அபிஷேக் சர்மா கூட. அவரும் 29 ரன் அடிச்சிருந்தாரு 19 பாலுக்கு. அவரும் செம்மையான நாக்கு தான் சொல்லுவேன். ஸ்கை வேற மாரி ஆடுனாரு. ஸோ இதெல்லாம் விட இன்னொருத்தர் வந்து வேற மாரி ஆடுனாரு. யார் அது? ஹர்திக் பாண்டியா கைஸ். ஸோ 16 பால்ல 39 ரன்னு. சும்மா பேய் அடி அது மாரி தான் அடிச்சாரு. ஸோ 5 ஃபோர்ஸ் 2 சிக்ஸ் போட்டு பொலன்னு அடிச்சாரு. எல்லாமே கிளட்ச் ஷாட்டாட்டம் இருந்தது. சும்மா தொட்டு விட்டாரு. அது மாரி தான் இருந்தது. பெர்ஃபெக்ட்டா டைமிங். ஸோ வேற மாரி இன்னிங்ஸ் தான் நான் சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து பார்க்கும்போது. ஸோ இதே வந்து நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல வந்துட்டு இவர் இருக்க வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவரு கூட நிதிஷ் ரெட்டியும் நேத்து வந்தாரு. ஸோ இவர பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல இருக்க நம்மளோட இந்தியன் நம்பர் 1 ஸ்பேஸ் ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல நிதிஷ் ரெட்டியும் இதே மாரி கலக்குவாருன்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்த மேட்ச ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. 132 அடிச்சு, கடைசி இதுலயும் ஒரு 6 அடிச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மிச்சபடி எல்லாம் பாய் கைஸ்.